கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிரைஸ்ட் காலிங் டிவி சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் சாமுவேல். நாங்கள் சேலம் மாவட்டத்திலே மேட்டூர் அணை என்ற பகுதியிலே வாழ்ந்து வருகிறோம். என்னுடைய சாட்சியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் இந்த நேரத்தில் தேவன் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு சிறிய பாடலை பாடி என்னுடைய செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். நான் எழுதின பாடல் என்னுடைய எல்லா காலகட்டங்களிலும் தேவனோடு நெருங்கி உறவாடுவதற்காக அநேக பாடல்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதில் ஒரு சில வரிகளை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். அனைத்தையும் அறிந்தவரே, என்னை முழுவதும் புரிந்தவரே, அனைத்தையும் அறிந்தவரே, என்னை முழுவதும் புரிந்தவரே, என் முடி கூட நீரறியாமல் தரையில் விழுந்திடாதே, உம்மை நேசிக்க என்ன தடையா, மறிக்க நேர்ந்தாலும் உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிக்க யார் தடையா, யாரை இழந்தாலும் உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிக்க யார் தடையா, யார் எதிர்த்தாலும் உம்மை நேசிப்பேன். என் தனிமாயில் வந்தவரே, என் துணையாக நின்றவரே, வாழ வழி இல்லை என்ற போது வாழ்வு தருகின்றேன் வா என்றீரே. வாழ வழியில்லை என்ற போது வாழ்வு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். ஒரு இந்து குடும்பத்திலே என்னுடைய தகப்பனார் அவர்கள் பிறந்தார்கள். என்னுடைய தாத்தா, என்னுடைய தகப்பனுடைய அப்பா ஒரு தர்மகர்த்தா, கோயில் பூசாரி என்று சொல்வார்களே, ஒரு தர்மகர்த்தா என்ற பொறுப்பிலிருந்து இந்து கோயில்களை கட்டுவது, வசூலிப்பது, அதன் மீது மிக நாட்டம் கொண்டவர்கள். அந்த வகையிலே என்னுடைய தகப்பனும் ஒரு இந்து குடும்பத்திலே அந்த பாரம்பரியத்தின் வழியாக வந்ததினால் இயேசுவை பற்றியதான எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள எந்த விருப்பமும் கிடையாது. அதை பற்றி எந்த ஒரு நபர் சொன்னாலும் சுவிசேஷம் அந்த இடத்துல சொல்லப்பட்டது, ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மிகவும் மது குடிக்கு அடிமையாக இருந்து அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. ஒரு சிறிய வேலையிலே பிரைவேட் ஜாபிலே சேர்ந்து இருந்தார்கள். அவருடைய பழக்க வழக்கத்தினாலும் மற்ற காரணங்களினாலும் அந்த இடத்திலிருந்து வேலை போனது. இன்றைய நாளில் இருந்திருந்தால் ஒரு நல்ல சம்பளம், மேட்டூர் பகுதியிலே கெம்ப்ளாஸ்ட் என்கிற இடத்துல இன்றைய நாட்களில் நல்ல ஒரு சம்பளம் இருந்திருக்கும், நல்ல வாழ்க்கை எங்களுக்கு வசதியாக இருந்திருக்கும். ஆனாலும் அந்த வேலை அன்றைய நாட்களை போனது மிகவும் நல்லது. தாவீது சொன்னது போல், நாங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னது போல், அந்த நாட்களில் அவர் வேலை போகாமல் இருந்திருந்தால் இன்று அவர் ஒரு வேதத்தை வைத்து வேதத்தை எடுத்துக்கொண்டு தேவ சத்தியத்தை பிரசங்கிக்கும்படியாய், அநேகருக்கு விடுதலையும் சத்தியத்தையும் பாவத்திலிருந்து விடுதலையும் கொடுக்கும்படியாய் ஒரு போதகராய் மாறியிருக்க மாட்டார். நாங்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருந்திருக்காது. அன்று நாட்களிலே என்னுடைய தகப்பனுக்கு வேலை பறிபோனது. அதனால் மிகவும் வறுமைக்குள்ளாக நாங்கள் இருந்தோம். வேறு வழி தெரியவில்லை. சிறிது அவருக்கு கொஞ்சம் தபேலா வாசிக்க அவர்களுக்கு தெரியும், இசை வாசிப்பதிலே அவர்களுக்கு ஆர்வம் இருந்தது. அதனால் கச்சேரியிலே வாசித்து கொண்டிருந்தார். எல்லா நாட்களிலும் கச்சேரி கிடைக்கவில்லை. அதனால் கிறிஸ்துவ மீட்டிங்ஸ் அதிகமாக நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அவருடைய நண்பர் மூலியமாக இயேசு அழைக்கிறார். டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் மேட்டூர், அந்த நாட்களிலே மேட்டூரிலே வேலையில் இருந்தார். அவருடைய ஊழியத்தை அங்கிருந்து ஆரம்பித்தார். அதனால் அவருடைய நண்பர் மூலியமாக டிஜிஎஸ் தினகரன் ஐயாவோடு பழக்கம் ஏற்பட்டு அவருடைய மீட்டிங்களிலே ரெகுலராக தபேலா வாசிக்கும்படியாய் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த நாட்களிலே இயேசுவை அவர் அறிந்து கொள்ளவில்லை. நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் என்பதற்காக. ஏனால் எங்கள் வீட்டிலே நாங்கள் பெரிய குடும்பம்,
நான் பிறந்ததே ஒரு சாட்சி. எப்படி என்றால் 4 பேர் நாங்கள் இருந்தோம். எங்களுடைய குடும்பத்திலே எனக்கு 4 சகோதரிகள். அப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. 4 பெண் பிள்ளைகள், வருமானமும் இல்லை. ஆனால் 4 பெண் பிள்ளைகள் என்ன செய்வதென்று தெரியவில்லை. இப்படியாக ஒரு வாய்ப்பு கிடைத்து தபேலா வாசிக்க சென்றிருக்கிறார்கள். அங்குதான் முதன் முறையாக கூட்டத்திலே தெய்வ செய்தியை கேட்கிறார்கள். தேவனுடைய பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய வாய்ப்பு அன்று தான் கிடைத்தது. தன்னுடைய கண்ணால் பார்க்கிறார்கள் தேவனுடைய அற்புதம் எப்படியாய், எத்தனை பேர் சுகமாகிறார்கள், தேவனுடைய வார்த்தை எப்படியாய் போய் ஒவ்வொருத்தரையும் தொடர்றதை எல்லாத்தையும் கண்ணார பார்க்குறாங்க. ஸோ பார்க்கும்போது அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோமே, இது உண்மையாக இருக்குதுன்னு சொல்லி கடைசி நாட்களிலே அவரோட போய் ஜெபம் பண்ணிக்கும்படியாக போகும்போது என்னோட ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு புரியல. அப்புறம் மேட்டூர் பகுதிக்கு ஆலயங்களுக்கு சென்று அதனுடைய காரியத்தை தெரிந்து கொண்டு பிறகு தெய்வ ஊழியனாய் மாறி ஒரு சபையை நடத்தி கொண்டு திருப்பூர் பகுதியிலே சபை நிறுவும்படியாக ஆண்டவர் வைத்தார். இதில் என்ன காரியம் என்றால் 4 பெண் பிள்ளைகள் என்பதால் ஆரம்ப நாட்களிலே நீங்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு போனதினால தான் ஆண் பிள்ளை வரவில்லை, நம்முடைய மதத்தை விட்டு போனதுனால உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கவில்லை என்று சொல்லி சொந்த பந்தத்தால் நிராகரிக்கப்பட்டோம். அந்த நாட்களிலே என்னுடைய தகப்பனும் தாயும் அப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்க கற்றுக்கொண்டார்கள், தேவனை ஆராதிக்க கற்றுக்கொண்டார்கள். அந்த வறுமையிலையும் தனி ஜெபத்தை விட்டதில்லை. எப்படி என்று பார்த்தா, வீட்டிலே கதவை சாத்துக்கொண்டு எப்பொழுதும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனி ஜெபம் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஒரு ஆண்மகன் வேணும் ஆண்டவரே நீ தருவீரானால் அந்நாளை போல நாங்கள் ஊழியத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுப்போம் என்று சொல்லி ஜெபித்தார்கள். அதே போல் அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும்போது அந்த நாட்களெல்லாம் கரண்ட் கிடையாது. எங்களுடைய வீட்டில் ஒரு பெரிய பிரகாசம் அந்த வீட்டை சுற்றி வந்தது. அந்த பிரகாசத்திலே ஆண்டவர் பேசுவதை என்னுடைய தகப்பனார் புரிந்து கொண்டார்கள். என் தாயினிடத்தில் சொல்கிறார்கள், உனக்கு ஏதாவது புரியுதா, உனக்கு ஏதாவது கேட்குதான்னு சொல்லி. ஒரு பிரகாசம் மட்டும் தெரியுது, ஆனால் எனக்கு எதுவும் புரியலன்னு சொல்லி ஆண்டவர் இந்த முறை நம்மளுக்கு ஒரு ஆண்மகனை தருவதாக சொல்கிறான்னு சொல்லி புரிந்து கொண்டதை, ஆண்டவர் அவரிடத்தில் பேசினதை, இருதயத்தில் அவர் உணர்ந்து கொண்டதை என்னுடைய தாயினிடத்திலையும் சொல்கிறார்கள். பிறகு நடந்தது என்ன, ஒரு அழகிய ஒரு ஆண்மகனை ஆண்டவர் தந்தார். அது வேறு யாரும் இல்லை, நான் தான். அந்நாளை போல ஒப்புக் கொடுப்பேன் என்று சொன்னது போல சாமுவேலை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி சாமுவேல் என்று சொல்லி பேரிட்டு என்னை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் அந்த காரியங்கள் நான் பெரியவனாகி என்னுடைய குடும்பத்தின் மூலமாக தெரிந்து கொண்டேன். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த மாத்திரத்திலே என்னுடைய சகோதரிகள், எனக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார், மொத்தம் நாங்கள் 6 பேர். எல்லாருக்கும் எந்த காரியமும் நடக்காது. ஆனால் என்னுடைய வீட்டிலே எனக்கு மட்டும் ஏதாவது ஒரு தீங்கு நடந்து கொண்டே இருக்கும். எப்படி என்றால், உதாரணத்துக்கு எப்படி சொல்வதென்றால், நான் ரொம்ப சின்ன வயசில், விவரம் தெரியாத வயசில் ஒரு பாம்பு வீட்டுக்குள்ளே புகுந்து என்னுடைய தலைமாட்டிலே நின்று கொண்டிருக்கிறது. இரவில் திடீர்னு பார்க்கும்போது அது என்னை கொற்றும்படியாய் படம் எடுத்துக்கொண்டு என் தலைக்கு மேலே நின்று கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் என் தந்தை அதை பார்த்து அங்கே சுற்றி இருக்கிறவர்கள் அதை அடித்து அதை வெளியேற்றினாங்க. அதை பாம்பு அடிச்சிட்டாங்க. எனக்கு எந்த சேதமும் இல்லை. அப்புறம் எங்களுடைய பகுதியில் தண்ணீர் நிறைந்திருக்கிறனால நாங்கள் குளிக்க செல்வோம். அந்த சின்ன வயசில் எல்லாத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது. என்னுடைய கண்ணில் ஒரு பூச்சி கடிச்சு கண் ஆப்ரேஷன் பண்ணும்படியாய் கண் பார்வை அந்த நாளிலே போகும்படியாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து என்னை காப்பாற்றினார். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஊழியத்தில் இருக்கிறதுனால என்னோடய ஒரு சில வருடங்கள் கழித்து தான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இந்த மாதிரி ஊழியம் செய்வதா வேண்டாமான்னு சொல்லி. நான் ரொம்ப குழம்பிக் கொண்டு இருக்கும்போது சில தெய்வ மனிதர்கள் ஆலோசனை கேட்கும்போது, பிசாசு உன்னை ஆரம்பத்திலிருந்தே கொல்லும்படியாய் திட்டம் வைத்திருந்தான், நான் சொல்வது சரியான்னு சொல்லி கேட்டாங்க. அப்பொழுது தான் எனக்கு யோசித்தேன், சின்ன என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் பல ஆக்சிடென்ட்லேருந்து ஆண்டவர் காப்பாற்றியிருக்கிறார், இந்த மாதிரி அநேக காரியங்களிலிருந்து காப்பாற்றியிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன். பிறகு என்னுடைய பள்ளி பருவம் முடிந்தது. நன்கு படித்து கொண்டிருந்தேன். அந்த நாட்களிலே மிகவும் சிரமத்துக்குள்ளே இருக்கும்போது ஒரு கீபோர்டு ஒன்று என்னுடைய அப்பா எனக்கு வாங்கி தந்தார். அந்த கீபோர்டில் வாசிக்க ஆரம்பிக்கலான்னா அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஃபீஸ் கட்டக்கூட எங்ககிட்ட இல்லை. காலேஜ் போகணும், மற்ற காரியங்கள் இருக்கிறனால இந்த கீபோர்டு வாசிக்க பழக ஃபீஸ் என்னால் பண்ண முடியாது. சரின்னு சொல்லிவிட்டு நானே ஜெபம் பண்ணி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். காலேஜ் வந்தது. காலேஜ் படிப்பின் மீது எனக்கு பெரிய ஆர்வம் இல்லை. என்னுடைய ஸ்கூலில் எடுத்தது பயாலஜி, காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி என்ன படிக்கணும் எந்த நோக்கமுமே எனக்கு தெரியவில்லை. அதனால் படிப்பின் மீது பெரிய ஆர்வம் இல்லாமல் படிப்பில் பெரிய தோல்வி.
அதனால் பெரிய ஒரு அங்கீகாரம் இல்லை, அதனால் வேலை வாய்ப்பே இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டேன். என்னோட சேர்ந்தவர்கள் நன்கு படித்து ஹையர் ஸ்டடீஸ் போய் எல்லாம் நல்ல நிலைமையில் இருந்தார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி சென்னைக்கு போய் ஒரு நகைக்கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். நகைக்கடையில் வேலை செய்யும்போது விக்கிரகங்களை துடைக்கும்படியாக அவங்க சொன்னாங்க, நம்ம வேலைக்கு சேர்ந்துட்டோம், ஆனால் நம்ம ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் இருக்கோம், ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறோம், விக்கிரகங்களை துடைச்சாகணுங்கிற செக்ஷனில் என்னோடய பேர் சாமுவேல் என்று தெரிந்த பின்னர் அவர்கள் பர்பஸாக என்னை விக்கிரகங்களை துடைக்கும்படி போட்டார்கள். நானும் வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. அந்த நாட்களிலே நான் வேலை செய்த இடத்திற்கும் சாம் ஜெபத்துரை ஐயா அவர்களுடைய சபைக்கும் பக்கமாக இருந்தது. ஆனால் அவர் எல்லா நேரங்களிலும் வரமாட்டார். என்னால் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு கிடையாது. நிச்சயமாய் நான் இருந்தால் மட்டும்தான் சேலரி, ஏனென்றால் அது நகைக்கடை என்பதனால ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இருக்கணும். சரி, ஒரு நடு நாட்களிலே போய் வீக் டேஸில் போய் ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தேன். அந்த நேரத்தில் சாம் ஜெபத்துரை ஐயா இருந்தார்கள். நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணலான்னு சொல்லி அவருடைய பாதத்தில் முழங்கால் படிக்கிட்டேன். அவர் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணவே இல்லை. நான் கண்ணை திறந்து பார்க்குறேன், என்ன முழங்கால் படிக்கிட்டு ரொம்ப நேரம் ஆகுது ஜெபம் பண்ணாமே இருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் கண்ணை மூடி எதையோ விஷன் பார்க்குறது போல் பார்த்துட்டு என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் அப்படியே சொல்கிறாரு. எப்படி என்றால், நீ இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து இந்த மாதிரி சூழ்நிலையால் இப்போ இங்கே இருக்கிற, ஆனால் இது உன்னுடைய இடம் இல்லை, இது உன்னுடைய காரியம் இல்லை, இது உனக்கான காரியம் இல்லைன்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாரு. எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம், ஒரு பக்கம் எனக்குள்ள கேள்வி. ஏனென்றால் நானும் போதகர் குடும்பத்தில் இருந்ததுனால சில காரியங்கள் ரிப்பீட்டடாக இதுதான் ஒரு சிலர் சொல்லுவாங்கன்னு சொல்லி அநேக மீட்டிங் போய் பார்த்துருக்கேன், அநேக ப்ராஃபஸி கேட்டதுனால ரிப்பீட்டடாக இதே தான் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்கன்னு சொல்லி என்னோட கூட இருந்த ஒரு நபர், நான் கூட என்னை விட வயதில் மூத்தில் ஒரு நபரை கூட்டிகிட்டு போயிருந்தேன். இந்த மாதிரி வாங்க, இப்படி சாம் ஜெபத்துரை ஊழியம் இருக்குது, அவருக்கு பெரிய விருப்பம் கிடையாது, ஆனால் நான் கூப்பிட்டதுனால அவரும் கிறிஸ்தவருங்கிறனால என்னோட வந்தார். அன்றைக்கி அவருக்கு லீவ் இருந்ததுனால அவர் கீழே இறங்கிட்டார். நான் மட்டும் ஜெபம் பண்ணேன். வேகமாக போய், அண்ணா இங்கே வாங்க, இவர் ஐயா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ராஃபஸி சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரை நான் வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இதே தான் அவருக்கும் சொல்கிறாரா நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி சொல்கிறாரா இல்லை அவருக்கும் சொல்கிறாரான்னு சொல்லி. ஏன்னா அந்த நாளையில் எனக்கு முழு நேர ஊழியம் அல்லது நீங்கள் சரி தப்பு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் ஊழிய அழைப்பு இருக்கிறது, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார்களுங்க மாத்திரம் எனக்கு தெரியும். இது உன்னுடைய காரியம் அல்ல. அவர் சொல்கிறார், ஆண்டவரே மகனுக்கு அநேக காரியத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அது ஏன் இன்னும் லாக் பண்ணியே இருக்குது, அதை ஒவ்வொன்றா திறந்து விடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாய் எனக்கு ஊழியத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முதலாவது, ஆண்டவரே நான் ஊழியம் செய்யணுமான்னு கேட்கும்போது ஏசாயா 43:18-19 அந்த வசனங்களை ஆண்டவர் சொன்னார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதே புதிய காரியத்தை செய்கிறேன், அதை நீங்கள் அறியீர்களா, வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொல்லி அந்த வார்த்தை தொடர்ந்து என்னோட ஆண்டவர் பேசினார். ஆனாலும் முழு நேர ஊழியத்தில் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அப்பாவுடைய ஊழிய காரியங்கள், ஒரு நல்ல சபை வைத்திருந்தார் திருப்பூரிலே. கவர்மெண்ட் அந்த இடத்துல ரோடு போடுன்னு சொல்லி 300 பேர் கிட்ட இருந்தாங்க சபையில். அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், அங்கங்கே சபை கட்டுவதற்கு நாங்கள் அங்கங்கே கேட்டு எங்களுடைய பணத்தையும் சபையில் இருக்கிற பணத்தையும் எல்லாம் சேர்த்து ஒரு கட்டிடங்கள் கட்டினோம். அந்த நேரத்தில் கவர்மெண்ட்டை இடிச்சிட்டாங்க. ஏனென்றால் அது புறம்போக்கு தான், ஆனால் அங்கே இருந்த மற்ற வீடுகளுக்கு வீட்டுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. சபை என்பதனால் சபைக்கு இடம் கொடுக்கல. அப்போ தான் மிகவும் பிரயாசப்பட்டு கட்டணும். ஸோ அப்பாவும் என்ன பண்ணிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. நானும் நமக்கு ஊழிய அழைப்பு இருந்திருந்தால் இந்த சபை நமக்கு இருந்திருக்குமே, கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இருந்தாங்க நம்ம சபையில், நம்மளும் அந்த ஊழியத்துக்கு நம்ம வந்திருக்கலாமேன்னு சொல்லி நமக்கு ஊழிய அழைப்பு இல்லை போலன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாம் ஜெபத்துரை ஐயா தான் மீண்டும் அதை ஞாபகப்படுத்துகிறாங்க. இன்னொரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் பெரிய ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க. நான் அந்த மீட்டிங் கலந்து கொள்கிறேன். இதெல்லாம் என்னுடைய ஊழியத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்துவதை குறித்து நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்போ எந்த ட்ரெஸ் போகலான்னு சொல்லி, அப்பொழுது கொஞ்சம் ஆண்டவர் மேலே பக்தி அதிகம். ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருப்பேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன், பாட்டு பாடிட்டே இருப்பேன். எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் இசை ஞானம், அதனால் பாட்டு பாடிட்டே இருப்பேன். பாட்டு வரிகள் எழுதி வச்சுட்டே இருப்பேன். இதே தான். அப்படி ஆண்டவரோடு பிரசன்னத்திலேயே இருக்கும்போது எந்த ட்ரெஸ் போடலானாலும் அப்போ கேட்டுருப்பேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஆண்டவர் இந்த ட்ரெஸ் போட சொல்கிறான்னு எனக்குள்ளே ஒரு தோணும். அப்போ குறிப்பிட்ட ஒரு டிஷர்ட் எடுத்து, ஒரு ரெட் கலர் டிஷர்ட்டுன்னு நினைக்கிறேன், அந்த டிஷர்ட் எடுத்து நான் போடுறேன். போட்டுட்டு பெரிய மீட்டிங்கு, நல்லா ஒரு 3 நாள் மீட்டிங்கு, எல்லாம் அபிஷேகத்தில் நிரம்பி பயங்கரமாக இருக்காங்க. ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். அந்த கூட்டத்தில் போயிருக்கும்போது அந்த குறிப்பிட்ட ஊழியக்காரர் மேடையிலிருந்து, மகனே இந்த மாதிரி உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், நீ மீண்டும் சந்தேகப்பட்டு கொண்டுட்டே இருக்கிற, நான் ஊழியத்துக்கு வருவேனா, ஊழியம் தான் எனக்கா அப்படின்னு சொல்லி, அநேக தோல்வி, உன்னால் எந்த காரியம் எடுத்தாலும் உன்னால் ஜெயமாக இருக்க முடியல, விரக்தி அடைந்து போய் படுத்துக்கிற,
உன்னுடைய நாட்கள் எல்லாம் இருளிலேயே இருந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி தான் நாட்கள் இருந்தது. ஏன்னா எதை எடுத்து வைத்தாலும் தோல்வி, எந்த வேலைக்கு போனாலும் அதில் திருப்தியின்மை, அதனால் சரியாக செய்ய முடியல. ஆனால் வந்து என்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது. ஆண்டவர் சிறு வயதிலிருந்தே எந்த விஷயத்தை இருந்தாலும் யூனிக்காக செய்யக்கூடிய ஒரு டேலண்ட் ஆண்டவர் கொடுத்து வச்சுருக்காரு. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்த்தில் நான் தனியாக தெரியும்படியா அப்படி தான் எப்பயுமே யோசிப்பேன். நான் தனியாக தெரியணும், நம்ம பேசுகிறது தனியாக இருக்கணும், நம்ம செய்கிறது தனித்துவமாக இருக்கணும்னு சொல்லி அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனால் இவ்வளவு டேலண்ட் இருந்தோம் எந்த வேலைக்கும் நம்ம போய் அந்த வேலையில் நீடித்து இருக்க முடியாது. அல்லது ஏதாவது ஒரு காரியம் வந்துடும், உடல்நிலை சரியில்லாமல் போயிடும், அல்லது அந்த வேலையில் அந்த வேலை மேலே நம்ம ஈடுபாடு இருக்காது. ஈடுபாடு இருந்தால் தானே அந்த வேலையில் நம்மளை வச்சுருப்பாங்க. ஸோ ஈடுபாடு இருக்காது. இப்படியே போய் கொண்டிருந்தது. சைமல்டேனியஸாக ஆண்டவர் ஒருவேளை ஊழியத்துக்கு வைத்திருக்காரான்னு சொல்லி கேள்விக்குறியோடே அலைந்து கொண்டு இருக்கும்போது அந்த ஊழியக்காரர் மீட்டிங்கு போகும்போது அவர் சொல்கிறாரு, தம்பி இந்த மாதிரி ஆண்டவர் உன்னை இப்படி வல்லமையாக பயன்படுத்த போகிறார், அநேகருக்கு ஆசீர்வாதம் போகிறார், பயங்கரமாக மேடையிலன்னு சொல்கிறாரு. சரி, என்னோட சேர்ந்து அநேகர் வாலிபர்கள் இருந்ததுனால யாருக்கோ பாரு ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு, நாம் எவ்வளோ நாள் பாஸ்டிங் இருந்து சோறு சாப்பிடாமல் தனியாக கடந்து எங்கேயும் எந்த என்ஜாய் பண்ணாமல் ஆண்டவரே என்ன பேசுங்கிறோம் நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி இப்படி கையை வச்சுட்டு ஜப நிலையிலேயே இது ஆண்டவர்கிட்ட இப்படி சொல்லிட்டு இருக்கேன் மனசுக்குள்ளே. நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, யாருக்கோ பேசிகிட்டு இருக்காரு. அப்போது தான் மேடையிலேருந்து சொல்கிறாரு, குறிப்பிட்ட டிஷர்ட் போட்டுருக்க இந்த கலர் டிஷர்ட் போட்டுருக்க தம்பி உன்னை தான் பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் உன்னிடத்தில் தான் அதை சொல்கிறாரு, உன்னை தான் ஆண்டவர் வந்து வருங்காலத்தில் கடைசி கால ஊழியத்திற்குண்டு உன்னை பயன்படுத்த போகிறாருன்னு சொல்லி என்னிடத்துல சொல்கிறாரு. என்னால் தாங்க முடியல. ஏன்னா அந்த நேரத்தில் அந்த டிஷர்ட் கலர் யாரும் போல் நான் தான் டிஷர்ட் போட்டுட்ருக்கேன், மற்றவங்கள ஷர்ட் போட்டிருக்காங்க. என்னால் அழுகை தாங்க முடியாமல் உட்காந்து கையை வச்சுக்கிட்டு ஆண்டவரே என்னையா சொல்கிறீங்க, என்னால் நம்ப முடியலையே ஆண்டவரே என்ன அப்படின்னு சொல்லி அழுகிறேன். அப்புறம் அந்த ஊழியக்காரர் தனிப்பட்ட விதத்தில், தம்பி என்ன பண்ணுறீங்கன்னா, ஐயா அந்த மாதிரி கீபோர்டு வாசிக்க தெரியும் கொஞ்சம், அதுதான் நான் செஞ்சுட்ருக்கேன்னா தொடர்ந்து செய்யுங்க, ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களை வந்து மாற்றி கொண்டு போவார், அவர் உயர்த்துவார், நீங்கள் வந்து சோர்ந்து போயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறது. இது காலேஜ் முடிந்த நேரத்தில். பிறகு என்ன பண்ணேன், எனக்கு தெரிந்த ஞானத்தில் ஜெபம் பண்ணி கீபோர்டு வாசிக்க கற்றுக்கொண்டேன், பாடல் எழுத கற்றுக்கொண்டேன். கீபோர்டு ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக போய் கீபோர்டு ஐயா எனக்கு கொஞ்சம் கீபோர்டு வாசிக்க தெரியும்னு சொல்லி கீபோர்டு வாசிக்க ஆரம்பித்தேன். பாடல்களை எழுதினேன். பின்பு ஆராதிக்க முடியாது, பாடல்கள் எழுத ஆரம்பிச்சேன்னா ஆராதிக்க முடியாது, ஆராதனை செய்ய ஆரம்பித்தேன். நான் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு போவேன், ஆராதிக்க வாய்ப்பு தருவாங்க. அது எப்போ பார்த்தா 2 மணி நேரம் கரண்ட் கட் ஆகும். அந்த நேரத்தில் தான் வந்து ஆராதிக்க எனக்கு வாய்ப்பு தருவாங்க. ஆனால் எனக்கு அது ரொம்ப நாளாக தெரியல. அப்புறமா அந்த கரண்ட்டு கட்டாகின நேரத்தில் தான் ஆராதிக்க, ஏன்னா எனக்கு கூச்சமெல்லாம் போணுச்சு. நம்ம ஆராதிச்சா யாராவது கேட்பாங்களா பிடிப்பாங்களா இல்லாமல் நம்ம கரண்ட்டு கட் ஆனதுனால நான் பாட்டுக்கு ஆராதிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த சபையிலேயே ஒரு நாள் பிரசங்கம் பண்ண விட்டாங்க, இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி. நான் அப்போ பயங்கரமாக ஜபத்தில் இருப்பேன். ஏன்னா வேறு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை, அதனால் ஜபம் மட்டும்தான். என்னுடைய வீடு ஆப்போசிட்லேயே சபை ஒன்று இருக்கிறது. அந்த சபையை நாங்கள் தான் பார்த்து கொண்டு இருக்கிறபடியால் நாங்கள் அந்த சபைக்குள்ளேயே தான் மேக்ஸிமம் இருப்பேன். அப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜப நிலையிலேயே இருப்பேன். அப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, இந்த மாதிரி சபை இருக்குது, அதுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா பிச்சைக்காரர்களை பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அது ஆண்டவர் எனக்கு இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறாரு. ஆனால் அன்றைக்கி ஒரு விசேஷ நாள் என்பதனால், குட் ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன், ஒரு விசேஷமான நாள் என்பதனால் எல்லாம் நல்ல ட்ரெஸ் போட்டு வராங்க. ஆனால் வெளியே வந்து குறிப்பிட்ட நபர்கள் அவங்க எப்பயும் பார்த்தாலும் எப்பயுமே பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அன்றைக்கு நாள் நான் பேசினேன், இந்த மாதிரி ஆண்டவர் ஒரு வேளை நம்ம சபைக்குள்ளே வரணுன்னா அந்த நபர்களை தாண்டிட்டு தான் நம்மக்கிட்ட வருவார்னு எப்படி நம்ம நினைக்கிறோம். அன்றைக்கி நான் எடுத்த சத்தியம் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆண்டவரை பேசுங்கன்னு சொல்லி நான் உட்காந்துருக்கும்போது 7 வார்த்தை பேச முடியாத வாய்ப்பு கிடைச்சது. ஒரு வார்த்தை பேசினேன். என்ன பேசினேன் அப்படின்னா, ஆண்டவர் இன்றைக்கி நம்மக்கிட்ட வராரு, இந்த ஆலயத்துக்குள்ளே வராரு, நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம ஆராதனை நம்மளை பார்க்குறாரு, ஜெபத்தை கேட்குறேன், இங்கே நம்ம பேசுகிறோமே, எப்படி வருவார், அந்த பிச்சைக்காரங்களை எல்லாத்தையும் தாண்டிட்டு உள்ளே வருவாரான்னு எனக்கு பெரிய சந்தேகம். நம்ம என்ன பண்ணலான்னா எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு துணியை எடுத்து கொடுத்து இந்த நாளிலாவது அவங்க நம்ம உள்ளே கூப்பிட்டுருந்தா நிச்சயமாக உள்ளே வந்து ஆலயத்துக்குள்ளே வந்து நம்ம உட்காந்துருப்பாங்களேன்னு சொல்லி சொன்னேன். இந்த மாதிரி சில காரியங்களை சொல்லும்போது சபையில் சில எதிர்ப்பு வந்தது. என்ன இந்த தம்பி வயதுக்கு மீறி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இந்த காரியம் இப்படியா நான் சொல்லும்போது மனிதர்களால் நான் நிராகரிக்கப்பட்டபோது தான், என்னைக்கு நான் மனிதர்களால் நிராகரிக்கப்பட்டனோ அன்று தான் தேவனால் நான் அங்கீகரிக்கப்பட்டேன். தேவன் ஆண்டவர் பேசுகிறத, ஆண்டவர் சொல்கிறத தைரியமாக நின்று சொல்லும்படியாய் முடியும்னு சொல்லி ஆண்டவர் அன்று என்னை பார்த்தார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே சொல்லும்படியாய். எப்படி என்றால் அன்றைக்கி பெரிய பிரசங்கம் தயார் பண்ணிட்டு போல ஆண்டவரே உட்காந்தேன். ஆண்டவர் காமிச்சிறது, உன்னுடைய சபை வெளியே பாரு இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க, இதை தான் காமிச்சார். ஸோ அந்த நேரத்தில் வேறு காரியங்களையும் சொன்னேன். மெயினாக இந்த காரியமும் நான் அந்த நாளிலே சொன்னேன். மற்ற அந்த சபையை குறித்து சில காரியங்கள் சொன்னேன். பின்னாட்களில் அதே போல் நடந்தது. இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க,
ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சபையினுடைய பொறுப்பு, கமிட்டி இந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக பின்னாட்களில் முடிந்தது. அன்றைய நாளில் நான் செய்து கொடுத்து 10 வருடங்கள் பின்பதாக நான் என்ன சொன்னனோ அந்த குறிப்பிட்ட சபையிலேருந்து கூப்பிட்டு, நீ அன்றைக்கி ஒரு நாள் மேலையில் நின்று சொன்னப்பா, அன்றைக்கி எல்லோரும் உன்னை ஏதோ என்னமோ பெரிய சின்ன பையன் ஆனால் பெரிய எடுப்பு தரமாக பேசுகிறானேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பின்னாடி நாட்களில் நீ சொன்னதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ ஏன் சொல்ல வரேன்னா, கர்த்தர் அன்னைக்கு என்னோடு பேசினார் என்பதை உறுதிப்படுத்தினார். பின்னாட்களே மனிதர்களால் முன்ன சொன்னது போல் எந்த சபையிலையும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. சபை மாற்றி சபை போகிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. இப்படியே ஒவ்வொரு சபையாக மாற்றிக்கிட்டே இருந்தால் நம்ம பார்த்தாலே பயந்துக்கிறாங்க. எப்படின்னா, எங்கே பார்த்தாலும் மீட்டிங்கில் தான் இருக்கான், இந்த சர்ச்சில் இருக்கான், அந்த சர்ச்சில் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் பார்த்து இது பண்ண. ஆண்டவரே, இனி சபை மாற்றிக்கொண்டு இருக்க விருப்பம் இல்லை, என்ன நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டு சென்னைக்கு போனேன். மறுபடியுமாக ஏற்கனவே ஜாம் ஜபதர் ஐயா சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்கிறது, சரியான நேரத்தில் ஆண்டவர் நடத்துவான்னு சொல்லி மீண்டும் இந்த என்னுடைய பட்டணத்தில் இதெல்லாம் நடந்து போகிற பிறகு மீண்டும் சென்னைக்கு போகிறேன். சென்னைக்கு போய் ஒரு கிறிஸ்துவ சேனலில் வேலை செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. வீடியோ எடுக்கும்போது இப்போ நான் பேசும்போது வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மைக்கில் சர்ச்சஸில் பேசுகிற மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்கிற அந்த மைண்டு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் அந்த ஊழியக்காரருக்கும் கேமராவில் டிவியில் வரப்போகுதுங்கிறதுக்காக பயந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு. பேசினதில் சொன்ன வார்த்தைகளே திருப்பி சொல்கிறாரு. சொல்ல வந்த பாயிண்ட்டையும் மறந்துட்டார். நான் இப்போ பேசும்போது இப்படி இருக்கலாம், ஆனால் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருந்தால் நம்ம பேசுகிற தப்பு அழகாக தெரியும். ஸோ நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது, ஐயா அந்த மாதிரி அவருக்கு நான் எனக்கு கீபோர்டு கொஞ்சம் வாசிக்க தெரிஞ்சனால கீபோர்டு ஹெல்ப் பண்ண போயிருக்கிறேன். அப்புறம் போனவுடனே அந்த கேமராமேனும் மற்றவங்கெல்லாம் போய் இப்படி அவங்கள எதுவுமே திருத்தம் பண்ணலை. நீங்கள் பேசுங்க, நாங்கள் எடிட் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஆனால் நான் போய் என்ன பண்ணேன், ஐயா இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி பேசுங்கய்யா, கேமரா இருக்கிறத மறந்துடுங்க. அதே போல் நீங்கள் ஆப்போசிட்டில் பேசிகிட்டு பார்க்குறீங்க, பெரிய லெக்சரர்ஸ் கிடையாது, பாமர மக்கள் தான் பார்ப்பாங்க, ஒரு சாதாரணமாகவே பேசுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப எப்போ முடியுன்னு வேறு தெரியாது எங்களுக்கு. நாங்கள் குறிப்பிட்ட தூரமாக போயிருக்கிறனால எப்போ இந்த சாட்சி முடியுன்னு வேறு தெரியலைங்கிறனால நான் போய் இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட பேசினேன். அவருக்கு ஒரே சந்தோஷம். அடுத்த டேக்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டேக் போணுச்சு. அடுத்த டேக்கில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு சாப்பிடலாம் தனிப்பட்ட முறையில் இந்தாங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு என்னை கூப்பிட்டு, தம்பி நீங்கள் செய்தி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. என்ன இப்படி கேட்குறாருன்னு சொல்லிவிட்டு, ஐயா செய்தி கொடுப்பேங்கய்யா அப்படின்னு சொன்னேன். சரி ஒரு நாள் வாங்க, ஆராதனை நடத்துவீங்களா? நடத்துவேன். சரி ஒரு நாள் நான் சபைக்கு கூப்பிட்றேன் வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார். போன பிறகு அந்த சேனலில் நீடித்து இருக்க முடியல. ஏன்னா அந்த சேனல் அப்போது ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ இவ்வளோ தான் சேலரி, இவ்வளோ தான் காரியங்கள் சொல்லும்போது எனக்கு திருப்தி இல்லாதனால அங்கேருந்து வெளியே வர ஆரம்பித்தேன். ஒரு நண்பர் வீட்டில் இருந்தேன். அப்போ நான் டெய்லி வெளியே போய் நடந்து போயிட்டுருப்பேன். ஆண்டவரே, ஊழியத்துக்குன்னு அழைச்சிட்டிங்க, என்ன ஊழியம், சபையும் இல்லை, அப்பாவோட சபை இடிக்கப்பட்டுருச்சு, என்ன பண்ணுறது, அநேக பாடல் கொடுத்துருக்கீங்க, தாளந்து கொடுத்துருக்கீங்க, இப்படியே என்னுடைய வாழ்க்கை போயிடுச்சுன்னா வாலிபம் போயிருமா ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஊழியக்காரர் மீண்டுமா என்னை கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு தராரு. தம்பி நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஐயா சென்னையில் தான் இருக்கிறேன்னு சொல்லி. அப்பொழுதுதான் முதலாவதாக நான் சொல்கிறது, மேட்டூரில் பிரசங்கம் பண்ணின பிறகு கீபோர்டெல்லாம் வாட்சி அநேக சர்ச்சுக்கு போன பிறகு முதலாவதாக பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னால் பிரசங்கம் பண்ண முடியும். தேவன் எப்பொழுதும் வேதம் கையுமா தான் இருப்பேன். வேதம் வாசிப்பேன், பாடுவேன், கீபோர்டு வாசிப்பேன். எனக்கு தெரிஞ்சதே இதுதான். எங்கள் வீட்லேயே வேறு ஏதாவது போய் செய்யன்னு சலிச்சிக்கிற அளவுக்கு நான் வேதம் வாசித்தேன். அவங்க ரூமுக்குள்ளேயே இருக்காத, சர்ச்சுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்காத, போய் ஏதாவது பண்ணாதானே ஆண்டவரே ஏதாவது செய்வாருன்னு அவர்கள் சலித்து கொள்ளுகிற அளவுக்கு ஜெபம் பண்ணேன். அப்படி இதுதான் எனக்கு தெரிஞ்சதுனால வேத வசனங்களை நம்ம கோர்வையாக சொல்ல முடியும், பாட முடியும். இதில் நான் தைரியமாக பிரசங்கம் பண்ண வரேன்னு சொல்லிட்டேன். அதுதான் என்னுடைய முதல் பிரசங்கம். சென்னையில் அவருடைய சபையில் போய் பிரசங்கம் பண்ணுறேன். ஒரு பல வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது போல். ஏனென்றால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், ஆண்டவர் உன் வாயை விரிவை தர நான் நிரப்புவேன்னு சொன்ன ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கே கழுதையை கொண்டு பேசினார். இந்த வார்த்தைக்கெல்லாம் என்னை தேற்றுனுச்சு. நம்மையும் ஆண்டவர் பேச வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் அந்த சபையில் நின்று பேச ஆரம்பிக்கிறேன். அன்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்னோடய வயசுக்கும் என்னோடய வார்த்தைகளுக்கும் பயங்கர வித்தியாசம், வேத வெளிப்பாடு. அந்த வசனத்தை படித்த வசனமாக இருக்கும். ஆனால் நான் விளக்கு கொடுக்கும்போது இது மனித சத்தம் அல்ல, தேவ சத்தம் தான் சொல்லி அவர்கள் சொல்லும்படியாக அன்றைய நாட்கள் இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய ஊழியம் ஆரம்பித்தது. தேவன் வேத வசனத்தை தெளிவாய் சொல்லும்படியாய். ஏற்கனவே அந்த வார்த்தைகளை கேட்டிருப்போம். ஒன்றும் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. நம்ம ஒரு சைடு நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு சைடு புரியாதனால இன்று அநேக குழப்பங்கள் எல்லா சைடும். ஒன்றும் இல்லை, இன்றைய நாட்களே நியாயப்பிரமாணம் கிருபைன்னு சொல்லி பல குழப்பங்கள் இருக்கிறது. நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன் உங்களுக்கு புரியும்படியாய். ஆண்டவர் என்னோட எப்படி பேசுவார் என்று சொல்லி அழகாக ஒரு வார்த்தை இருக்கிறது.
ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இம்மையிலையும் நூறத்தனையாக ஆசீர்வாதமா, மறுமையிலையும் ஆசீர்வாதமா. இன்று அநேகர் சொல்லுவாங்க, இங்கே நம்ம பாடுகள் அனுபவிக்கணும், பரலோகத்தில் பலன் இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இங்கே தான் நமக்கு ஆசீர்வாதம் பரலோகத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் கிளியராக மிக தெளிவாக சொல்லுது, ஆண்டவருக்காக நம்ம ஒரு காரியத்தை இழக்கும்போது அல்லது அவருக்காக நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் எப்படியா நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்றால், இம்மையிலையும் நூறத்தனையாக ஆசீர்வதிப்பாராமா, மறுமையிலும் ஆசீர்வதிப்பாராமா. இந்த வார்த்தை ஒரே வசனத்தில் இருக்குது. இது நீங்கள் போய் படித்து பார்த்தீங்களா தெரியும், ஒரே வசனத்தில் அது முடியும். ஸோ இப்படியே ஆண்டவர் வேதத்தை உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். வேதத்தில் இருக்கிற கேள்விகளுக்கு சில போதகர்களிடத்தில் கேட்கும்போது எனக்கு திருப்தியான பதில் கிடைக்காது. எனக்கு திருப்தியான பதிலே கிடைக்காது. இல்லை, இந்த பதிலுக்கு இது சரியான ஆன்சர் மாதிரி எனக்கு தெரியலையான்னு சொல்லி திருப்தியான பதில் கிடைக்காது. எல்லா மீட்டிங்லேயும், பெங்களூரில் மீட்டிங்னா பெங்களூர் போயிடுவேன், ராமநாதபுரத்தில் மீட்டிங்னா ராமநாதபுரம் போயிடுவேன். எல்லாரும் எங்கெங்கேயோ தேடி தேடி என்ஜாய் பண்ண போகும்போது எனக்கு சத்திய வசனத்தை கேட்கும்படியா என்னோடய பைபிள் காலேஜ் போகிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. அதனால் பெரிய ஊழியக்காரர்கள் வசனத்தை நல்லா சொல்கிறவங்க, இவங்க பயங்கரமாக இப்படி வசனத்தை இவ்வளோ சொல்லுவாங்கன்னு சொன்னால், வசனத்தை கேட்பதிலே என்னுடைய வாலிபத்தை செலவு பண்ணேன். வசனத்தை கேட்க ஆரம்பித்தேன். அது கேட்டுட்டு வந்து, ஓ இவர்கள் எப்படி இதை தியானம் பண்ணுறாங்க, இவங்க எப்படி இதை தியானம் பண்ணி இந்த வார்த்தையை புரிஞ்சு கொண்டாருன்னு சொல்லி அவருடைய தியான முறையெல்லாம் உட்காந்து நான் தியானம் பண்ண ஆரம்பித்தேன். இப்படி தியானம் பண்ணியிருப்பாங்களோ, இந்த வசனத்தை எடுத்து இப்படி இதை வந்து சேர்த்து வாசிச்சிருப்பாங்களோன்னு சொல்லி வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன். அநேக ஆவிக்குரிய புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய தகப்பனார் சொல்லுவார், உங்களுக்கு நாங்கள் சொத்து எதுவும் சேர்த்து வைக்கல, ஆனால் ஆவிக்குரிய புத்தகங்கள் தான் உங்களுக்கு சொத்தாக நான் சேர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த வார்த்தை என்னை யோசிக்க வச்சுது. அந்த என்னுடைய அப்பா பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவார், நிறைய கேசட் வாங்குவார், நிறைய புக் வாங்குவார், ரொம்ப சிரமத்தின் மத்தியில் வாங்குவார். நான் சொல்லுவேன், ஏன் இந்த நேரத்தில் நம்மக்கிட்ட பணமே அதிகமாக இல்லையே, இந்த நேரத்தில் ஏன் போய் வாங்குறீங்கன்னு கேட்கும்போது, இந்த ஊழியங்களுக்கு நம்ம நேரடியாக எதுவும் கொடுக்கறதில்ல, ஆனால் இந்த புத்தகம் வாங்கும்போதோ இந்த கேசட் வாங்கும்போதோ நம்ம அந்த ஊழியத்துக்கு கண்டிப்பாக அந்த காணிக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி ஒரு தரிசனத்தோடு வாங்கினார். அந்த புக்கை மீண்டும் அந்த கேசட்டு, அந்த செய்தி கேசட்டு எல்லாத்தையும் போட்டு பார்க்க ஆரம்பித்தேன். எல்லா செய்தியும் வீட்டில் இருக்கிற அத்தனை புத்தகங்களையும், ஆவிக்குரிய புத்தகங்களையும் படிக்க ஆரம்பித்தேன். அநேக ஆவிக்குரிய கூட்டங்களில் உட்காந்து தேவ வசனத்தை கேட்க முடியாது, வார்த்தையை கேட்க முடியாது. என்னுடைய உள்ளம் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையின் மீது ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லோரும் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லும்போது குறிப்பிட்ட காரியத்தை சொல்லுவாங்க. நான் மட்டும் சிறு வயதிலேயே ஊழியக்காரனாக ஆக போகிறேன், பாஸ்டர் ஆக போகிறேன்னு சொல்லுவேன். அப்போ தெரிந்த நாணத்தில். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி, நல்லா வேலைக்கு போகணும், நல்லா லக்ஸுரியாக இருக்கணும், நல்லா கார் வாங்கணும், இப்படி தான் சொன்னேன். ஆனால் ஆண்டவர் எல்லா காரியத்திலையும் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த தீமையை எல்லா காரியத்திலையும் எல்லா ஆண்களைப் போல தான் நானும். பவுல் சொன்னது போல் பாவியிலையும் பிரதான பாவின்னு சொல்லுவார். அவர் என்ன பாவம் செஞ்சான்னு சொல்லியிருக்க மாட்டார். அதே போல் என்னுடைய பாவத்தை இங்கே நான் சொல்ல விரும்பலை. நானும் எல்லா வாலிபர்கள் போல தேவனுடைய பயம் இல்லாதவனா. ஏன்னா நான் கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்ததுனால தெய்வ பயம் தெரியும், கர்த்தருக்கு பயப்படுறதுன்னு என்னன்னு தெரியும், வசனம் தெரியும். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சதுனாலேயே மிகவும் வசதியாக என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமாக இல்லாமல் எவ்வளவு வாழ முடியுமோ அவ்வளவு வாழ்ந்தேன். பிறகு ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். என்னுடைய வாழ்க்கையில் தொடர் தோல்வியினால் இனிமேல் முடியாத ஆண்டவரே, என்னால் ஒன்றும் முடியாது, நீங்கள் தான் ஏதாவது என்னை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அந்த நாட்களில் தான் பிறகு தான் முன்ன சொன்னது போல் சென்னையில் ஊழியம் ஆரம்பித்தது. நடு ரோட்டில் நடந்துட்டு இருப்பேன், என்ன செய்கிறதுன்னு தெரியாது. ஊழிய வாய்ப்பு கிடைத்தது. அநேக சபைகளில் ஏறி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலே நான் பேச ஆரம்பித்தேன். இப்படி ஊழியம் நல்லா போயிட்டுருக்கும்போது என்னுடைய முன்ன சொன்னது போல் 4 சகோதரிகள், அதற்கு பின்பதாக நான் பிறந்தேன். அதில் ஒரு சகோதரி ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. என்னுடைய 2வது சகோதரி பிரசவம் ஆகும்போது தான் தெரிஞ்சது, அவருடைய பிறந்தப்போ ஒரு பிரச்சனை இருந்திருக்குது அவருடைய நுரையீரலில். அது அந்த நாட்களே தெரிஞ்சுது. நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் திடீரென்று மரணத்தை சந்தித்தாங்க. அது எங்கள் குடும்பத்தினரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாங்கள் 6 பேர், திடீரென்று ஒருவர் இறந்து விட்டார். அதுவும் சின்ன குழந்தை, இப்போ தான் அவங்களுக்கு பிறந்தது. ஒரு 2 வயசுலேயே அவங்க இறந்துட்டாங்க. அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டவர் ஏன் இப்படி செஞ்சார்னு சொல்லி அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அந்த நேரத்தில் நான் ஊழியம் நல்லா செஞ்சிட்ருக்கேன். அப்போ தான் ஒரு பக்கம் பிசாசு பேசுவது கேட்குது. இனிமே நீ போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல முடியாது, ஆண்டவர் எனக்கு அது செஞ்சார் இது செஞ்சார்னு, எவ்வளோ பெரிய சாவும் வீட்டில் விழுந்திருக்குது பாருன்னு சொல்லி. இந்த பக்கம் ஆண்டவர் பேசுகிறார், இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நீ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அன்றைய நாட்களே தமிழ்நாடு பார்டர் ஆந்திரா பகுதியிலே ஊழிய அழைப்பு வந்தது. முதல் முறையாக 3 நாட்கள் ஓப்பனர் மீட்டிங் அப்போ தான் பேச வாய்ப்பு கிடைக்குது. என்னுடைய அக்கா இறந்து சில நாட்களிலே
ஊழியத்துக்கு போகதா, இனிமேல் ஊழியமே செய்யலாமான்னு சொல்லி. என்னுடைய வயது குறைவு தான், ஆனால் என்னுடைய சிறு வயதிலிருந்தே அநேக அனுபவங்கள். என்னுடைய தந்தை ஊழியத்தில் இருந்ததுனாலே அங்கே ஊழியத்திலே எவ்வளோ பிரச்சனைகள், சபை உடைந்தது, சபை இரண்டாய் பிரிந்தது, அப்புறம் சபை இடிக்கப்பட்டது, சபை இல்லாமல் வாடகை இடத்துல இருந்து நடந்ததுன்னு அநேக காரியங்களை பார்த்து வந்திருக்கிறேன். ஸோ அதே போல் இப்போ மரணத்தையும் பார்த்துட்டேன். என்னுடைய வயதிற்கு மரணத்தை பார்த்து, மரண சத்தத்தையும், என்னோடய வீட்டில் மரண ஓலத்தை கேட்டு தாங்க முடியலை. என்னோட சகோதரிகளோடு இருந்ததுனாலே என்னுடைய அன்பு அதிகம் அவர்கள் மேலே. 24 மணி நேரமும் அப்போது அவர்களோட ஃபோனில் பேசிகிட்டே இருப்பேன். அவ்வளோ, ஏன்னா எனக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அக்காங்க தான்ங்கிறனால அவங்கள அதிகமாக அன்பு வச்சுருந்தேன், பேசிகிட்டே இருந்தேன். இறந்ததை தாங்க முடியல. அப்போ ஊழிய அழைப்பு வருது. ஆனாலும் பிசாசின் சத்தத்தை கேட்காம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்த என் வாழ்க்கையில் தடைபடாது, என் குடும்பத்தில் தடைபடாது, நீங்கள் பார்த்துக்கொள்வீர், எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வீர் என்று ஆபிரகாம் சொன்னது போல் நான் சொல்லிவிட்டு ஆந்திரா பகுதிக்கு ஊழியத்துக்கு கடந்து போனேன். ஊழியத்துக்கு போகும்போது அநேக இந்த சாட்சியை சொல்லும்போது அவர்கள் எல்லாரும் கண்ணீர் விட்டு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் நல்லவர் என்று ஒருத்தரால் சொல்ல முடியும்னா நம்ம சூழ்நிலையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவர்கள் வந்து சாட்சி சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படியா போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல திருச்சியில் ஒரு சபையில் ஆரம்ப நாட்களில் ஊழியத்துக்கு போயிருந்தேன், இசைக்கருவி வாசிப்பதற்காக. அங்கே போனால் தேவ பக்தியே இல்லை. அங்கே வந்து ஒரு பெரிய பல காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. அந்த ஊழியத்தை குற்றப்படுத்தவில்லை, பரிசுத்த ஆவியானவரை என்னால் அனுபவிக்கவே முடியவில்லை. அப்போ அங்கே இருக்க வேலை செய்கிற சில ஊழியக்காரர்களிடம் கேட்டேன், தம்பி இந்த வாலிப வயசில் நீங்கள் ஏன் இங்கே வந்து மாட்டிக்கிட்ட, நீ இப்போது ஆண்டவர் வேறு எங்கேயாவது உன்னை பயன்படுத்துவான்னு சொல்லி. ஆனால் அது ஒரு பெரிய சபை, நான் நம்பி போயிருந்தேன். சரி இங்கேருந்து ஊழியத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே என்னால் சைன் பண்ணவே முடியல. ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சாங்க. அந்த இன்டர்வியூ கூட வரத்துக்கு ஒரு 6 நாள் என்னை வர சொல்லுவாங்க, என்னை மீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அலக்கழிச்சாங்க. வேலை வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போகிறது, பருப்பு வாங்கிட்டு வருது, சக்கரை வாங்கிட்டு வருது, மற்ற காரியங்களை. நான் போனது வந்து இசைக்கருவி வாசிப்பதற்காக சண்டே சர்வீஸில். ஆனால் அதை தவிர எல்லா வேலையும் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு நாள் உட்காந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இங்கே இருக்கிற ஊழிய காரியங்களும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஊழியத்தையும் தரலை, இங்கே வேறு மாதிரி போயிட்டுருக்கேப்பா அப்படின்னு சொல்லி அதனுடைய மேல்மடியில் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது, எதுக்கு என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதுக்கு தான் உன்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டேன்னு சொன்னார். நான் மறுபடியும் கேட்டேன், எதுக்கு என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லி. என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசுவதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இதற்கு தான் உன்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டேன்னு சொல்லி மீண்டுமாய் சொன்னார். என்ன ஆண்டவரை புரியலன்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கும்போது, இப்படியாய் ஊழியங்கள் ஆரம்பத்திலே நல்லா இருந்தது. அநேக பெரிய ஊழியங்கள் ஆரம்பத்தில் நன்காக இருந்தது. அதனால் ஆத்துமக்கள் பலர் வந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரம் ஆரம்பித்த ஊழியம் பொருளாதாரத்தின் அடிப்படையிலே ஊழியங்கள் மாற்றப்பட்டு விட்டது. மனித சித்தத்தின்படி ஊழியங்கள் மாறிவிட்டது. இதனால தான் இன்றைய இருக்கிற வாலிபர்களை நான் தெரிந்து கொண்டு இருக்கிற உன்னை போல உன்னையும் அதற்காக தான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லி, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வாலிப நண்பர்களே உங்களுக்கும் சொல்லுகிறேன். ஒருவேளை ஆண்டவர் என்னையே ஊழியத்துக்கு அனுப்பணும், நீங்கள் ஊழியக்காரர்கள் இல்லையா, முழு நேர ஊழியக்காரர்கள் இல்லையா, பைபிள் காலேஜ் படித்தவர்கள் இல்லையான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நானும் இப்படி தான் கேட்டுக்கொண்டேன். ஆண்டவரே அநேகர் இருக்காங்க, நான் ஏன் ஊழியத்துக்கு வரணும், ஏன் நான் வந்து இங்கே வந்து இவ்வளோ சஃபர் ஆகணும்னு சொல்லி கேட்டேன். இதற்காக தான் ஊழியத்துக்கு அனுப்பிச்சேன்னு சொல்லி மறுபடியும் அதுதான் எனக்கு பதிலாக கொடுத்தார். இப்படி ஊழியங்கள் இருக்குது, ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது, ஆனால் இப்போது முடிவு என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, அவர்களுடைய ஞானத்தின் பிரகாரம் போய்கொண்டு இருக்குது. அதனால தான் இன்றைய இருக்கிற வாலிபர்களை நான் தெரிஞ்சு கொள்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் எண்ணத்தில் பேசினார். ஒருவேளை உங்களுக்கு மூலிய அழைப்பு இருக்குமானால், நீங்கள் தடுமாறி கொண்டிருப்பீர்களானால், இன்று ஊழியங்களை ஆண்டவர் வந்து அன்று பார்த்திங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி குட்டி சாமுவேலிட ஆண்டவர் வந்து பேசினார். அங்கே இருக்கிற ஏலிகிட்ட போய் ஆண்டவர் பேசியிருக்கலாம், குட்டி சாமுவேல்கிட்ட பேசினார். ஆனால் ஏலி இதை புரிந்து கொண்டு சாமுவேல்கிட்ட போய் ஆண்டவர் என்ன சொன்னாரோ எனக்கு தெளிவாக சொல்லுனார். இன்று பல ஏலிக்கள் இங்கே இல்லை. பெரிய ஊழியக்காரர்கள் அவருடைய வாழ்க்கைக்கு அப்புறம், அவர் ஊழியத்துக்கு அப்புறம் அவருடைய மகன் அல்லது அவருடைய குடும்பத்தை ஊழியத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற முனைப்பு இருக்குதே தவிர, இங்கே யாராவது சாமுவேல்கள் இருக்கிறார்களா, அவர்களோடு ஆண்டவர் பேசுகிறாரா, அவர்களை முன்னிலைப்படுத்தலாம் என்று சொல்லி யாரும் இங்கே நினைப்பதில்லை. அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான். ஊழியக்கார குடும்பம் இருந்தாலும் என்னுடைய தகப்பனே ஊழியத்துக்கு நீ வர வேண்டாம் என்று சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணாங்க. என்னாலேயே ஊழியத்தில் சபையை முழுசாக செய்ய முடியவில்லை, அநேக பாடல்கள் உன்னிடத்தில் அவ்வளோ பொறுமையில் உன்னால் அவ்வளோ நேரம் இருக்க முடியாதுன்னு சொல்லி என்னையும் டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க. ஆனால் மோசே வந்து சொல்கிறாரு, ஆண்டவரே என்னை விட்டுருங்க, நான் துக்குவாயன்னு சொல்லும்போது, நீ நில்லு, உனக்கு ஆரோன் வாயாக இருந்து பேசுவான்னு சொல்லி மோசே தான் வேணும்னு சொல்லி கேட்குறாரு.
ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து விட்டார் என்றால் எந்த சூழ்நிலையிலையும், ஒருவேளை யோனா அவர் சொன்ன நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போனா, அப்படி யோனா விட்டுட்டு வேற ஒரு நபரை அனுப்பியிருக்கலாம்ல ஆண்டவர். அப்படி பண்ணலை. யோனாவையே தான் மீண்டும் என்ன பண்ணுறாரு, சில உபத்திரத்தின் வழியாக நடத்தி மீண்டும் அவரையே கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாரு, அந்த ஊழியத்தை நிறைவேற்றுறாரு. இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் ஒருவேளை தோல்வியிலையும் கஷ்டத்துலேயும் ஒருவேளை நஷ்டத்துலேயும் எந்த காரியம் எடுத்தாலும் அது முழுமையாக செய்ய முடியல, எல்லாம் தோல்வியில் போயிட்டுருக்குன்னு சொல்லுவீர்களாண்டா, ஆண்டவர் உங்களிடத்தில் ஏதோ பேசிக்கிறார், ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல வர்றார். ஆண்டவரிடத்தில் திரும்புங்க. ஆண்டவரே, நீர் என்ன சொல்ல வரீங்கன்னு என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் சொல்கிறேன், ஆண்டவர் தெளிவாய் தான் எப்பொழுதும் பேசுவார். நீங்கள் தான் தெளிவாய் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நானும் ஆண்டவர்கிட்ட அநேக டைம் இப்படி தான் பேசுவேன். ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் புரியல, தெளிவாக பேசுங்க, தெளிவாக பேசுங்கன்னு ஒரு நாள் சொன்னார். நான் தெளிவாக தான் பேசுவேன், நீ தெளிவாய் கேள் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து அவருடைய வார்த்தையை தெளிவாக கேட்க ஆயத்தமாக இருப்போமானால் எந்த விதத்தில் வேணாலும் பேசுவார். ஒரு ஊழியக்காரர் நான் முன்ன சொன்னது போல் அந்த ஏசாயா 43:19 தெளிவாய் அந்த வசனத்தை சொல்லி இந்த வார்த்தை தான் ஆண்டவர் கேட்டுறாரு. அவர் ஒரு தீர்க்கதரிசி. நான் எனக்கு ஊழியத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு சொல்லும்போது ஏசாயா 43:19 தான் இதை காட்டினார். இன்னொரு விஷயம், ஊழியம் என்றாலே முழு நேரம் ஊழியம், வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் என்னை என்கரேஜ் பண்ண முடியாது சொன்னார். ஒரு இடத்துல ஒரு ஓலை வீடு நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. அப்போ ஐயோ அம்மான்னு சத்தம் கேட்குதுன்னா, உன் பேரை சொல்லி தான் குறிப்பிட்டு தான் உன்னை கூப்பிட்டு அந்த தீயை அணைக்கணும்னு நினைப்பியாப்பா, இல்லை அந்த சத்தம் கேட்டவுடனே போய் அணைப்பியா அப்படின்னு கேட்டார். இல்லை, அந்த சத்தம் கேட்ட உடனே என்னை குறிப்பிட்டு கூப்பிடலினாலும் நானாக போய் செய்வேன் அப்படின்னு சொல்லி. இப்படி தான் அநேகர் இன்னைக்கு நரகத்தின் வழியாக போயிட்டுருக்காங்க, பாவத்தில் போயிட்டுருக்காங்க. அவர்கள் எதற்காக வாழ்ந்தோம் பிறந்தோன்னு தெரியாமல் அவர் நரகத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ ஊழியம் முழு நேரம் மாத்திரம் இல்லை, அது நம்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் என்பது நம்மேல் விழுந்த கடமை. ஸோ அந்த காரியமும் எனக்கு புரிய ஆரம்பித்தது. அப்புறம் தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். அநேக அற்புதங்கள் நடந்தது. ஊழியர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி எப்படி தாவீதை அபிஷேகம் பண்ணினாரோ, எப்படி சவுலை அபிஷேகம் பண்ணக்கூடிய, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய அபிஷேகம் இருந்ததோ, அப்படியாய் ஊழியர் மீட்டிங்கிலே பிரசங்கிக்கும்படியாய் அவர்களுக்கு போதிக்கும்படியாக ஆண்டவர் வைத்தார். நான் போய் எந்த சபையில் பேசினாலும் முதலாவது அந்த வார்த்தை ஊழியர்களை தான் தொடும். நான் அநேக சபைகளை பேசினேன். தமிழ்நாடு முழுவதும் அநேக சபைகளிலே தெய்வ செய்தியை பகிர்ந்துருக்கிறேன். முடிச்சுட்டு வந்த பிறகு விசாரிப்பேன், ஐயா சபை எப்படி இன்னைக்கு வார்த்தை எப்படி இருந்தது ஐயா, ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி நான் விசாரிப்பேன். இல்லை அவர்களே எனக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி சொல்ல வேண்டிய முதலாவது இந்த வார்த்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் ஆண்டவர் பேசினார் ஐயா, அதுக்கப்புறமா தான் என் விசுவாசிக்குன்னு சொன்னாங்க. இப்படி போகிற எல்லா இடங்களிலும் முதலாவது அவர் ஊழியர்களுக்கும் ஊழியக்கார குடும்பத்திற்கும் ஆண்டவர் பேசும்படியாக ஆண்டவர் வழி நடத்தினார். ஊழிய கூடுகையில் பேசும்படியாக ஆண்டவர் என்னை நடத்தினார். நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கே பைபிள் தெரியாது, எனக்கே ஒன்றும் புரியாது, அநேக புரியாத காரியங்கள் இருக்கும்போது ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை தெரிந்து கொண்டேன். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர்களுக்கு அநேக வருடமாய் குழந்தை இல்லை. நான் ரொம்ப கெஞ்சி அப்போ ஊழிய ஆரம்பம் என்பதனால நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவையா, ஆராதனை செய்வேன், நீங்கள் ஒரு வாய்ப்பு தாருங்களேன்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப தடுமாறி போய் கொடுத்தாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? அப்போது ஆண்டவர் பேசுகிறாரு, இந்த சபையில் அநேக வருடமாக குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் அது ஒரு சிறு கூடுகை. எனக்கே ஒரு பயம் இருந்தது. இருக்கிறதே ஒரு கொஞ்சம் பேர் தான், இதில் எல்லாத்துக்கும் குழந்தை இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அப்பொழுது சாமுவேல் பற்றி தான் பேசுகிறேன். அப்பொழுது ஆண்டவர் இப்படியா குழந்தையை தருவான்னு சொல்கிறேன். கடைசியில் பார்த்தா அந்த ஊழியக்காரர் குடும்பத்திற்கு குழந்தை இல்லை. பல வருடங்களாக, அநேகமாக 17 வருடங்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் நான் சொன்னதனால் அல்ல, அநேகருடைய ஜெபம் இறுதியாக என்னை கொண்டு ஆண்டவர் பேசினார். பிறகு அந்த வருடத்திலேயே அவருக்கு நல்ல ஒரு குழந்தை அவர்களுக்கு பிறந்தது. அவருடைய குடும்பத்தினர் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். இப்படியே அநேக இடத்துல அநேக சாட்சி சொல்லலாம். அநேக போதகர், என்னுடைய நாகப்பட்டினத்திலே ஒரு சபையில் பேசும் பொழுது ஒரு போதகர் அந்த வழியாக வந்திருக்கார். இங்கே மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லி உட்காந்துருக்கார். அவரும் ஊழியத்தையே விட்டுறலான்னு சொல்லி உட்காந்துருக்கும்போது தேவன் நான் ஆண்டவர் பேசுகிறத நான் பேசிகிட்டே இருப்பேன். மேக்ஸிமம் ஊழிய வசனத்தை ஆராய்ச்சி உட்காந்து எழுதுவேன். ஆனால் மேடையில் போய் பேசும் பொழுது ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிருவார். போன வாரம் கூட ஒரு சபைக்கு போயிருந்தேன். ஐயா எந்த செய்தி கொடுக்க போகிறீங்க, நாங்கள் அதை நாங்கள் வாசிக்கணும், வசனத்தை கொடுங்கன்னாங்க. நான் வசனத்தை கொடுத்தேன். ஆனால் அதுலேருந்து நான் பேசவே இல்லை. ஆண்டவர் என்ன பேசினாரோ அதை தான் நான் கொடுத்தேன். ஏன் சொல்கிறேன்னா,
அன்றைய போதகர் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஊழியத்தை விட்டுறலான்னு இருந்தேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் பேசினீங்க அப்படின்னு சொன்னார். மிகவும் சிரமம் எடுத்து அந்த அவ்வளோ தூரம் போனேன். ஆண்டவரே என்ன ஒன்றும் புரியலைங்க, எது கூப்பிட்டு வந்தீங்கங்கும்போது ஒரு 6 மணிக்கு வந்து கதவை தட்டி என்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து ஊழியம் செஞ்சிட்ருக்கேன், நீங்கள் பேசுனது முழுக்கவும் என்னை பற்றி என் ஊழியத்தை பற்றி தான் சொன்னார். அப்போ தான் தெரிஞ்சுக்குது அந்த ஒரு நபருக்காக ஆண்டவர் எப்படி ஒரு நபருக்காக கரையை தாண்டி போய் அந்த சுகப்படுத்தினார், அதே போல் ஒரு நபருக்காக என்னை அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போயிருக்கிறாருண்டு. அப்பொழுது தான் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லா ஊழியத்தையும் அது நம்ம என்ன பேசுகிறோம் என்ன காரியம் செய்கிறோன்னு நமக்கு புரியாவிட்டாலும் தெரியாவிட்டாலும் யாரோ ஒருக்கு நன்மையாய் அது சுகம் வரும், அது பலனடைவாங்க, அவர்கள் வாழ்க்கை தேற்றப்படும் புரிந்து கொண்டு இன்னும் அதிகமாக அநேக இடங்களில் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். இதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எனக்கு அப்போ கல்யாணம் ஆகலை. எல்லோரும் போகும்போதே முதல்ல கேட்பாங்க மேரேஜ் ஆகிடுச்சான்னு சொல்லி. அப்புறம் எந்த பைபிள் காலேஜில் படித்தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நான் பைபிள் காலேஜும் படிக்கலை, மேரேஜ் ஆகலை அப்படின்னா தான் முதல்ல மேடை ஏற்றுவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே இல்லாமல் ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் என்னுடைய ஊழியம் பண்ண இடங்களில் போதகர்களுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா எனக்கு திருமணம் வயசு ஆகிடுது, இப்போது எல்லா சபையிலையும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு வேறு கேட்குறாங்க, எங்கள் ஊழிய காரியத்தை கூப்பிட்டாலும் மேடை ஏற்றுவதற்கு கொஞ்சம் தயங்குறாங்க, கல்யாணம் ஆனால் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க, ஸோ திருமணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சிருக்கோம், திருமண காரியத்துக்காக பார்த்து கொண்டிருக்கிறோன்னு சொல்லும்போது அவர் கேட்டார், என்ன வேலையில் இருக்க, என்ன சம்பளத்தில் இருக்கேன்னு சொல்லி. ஐயா ஊழியம் தான் பண்ணிகிட்ருக்கேன், வேலைக்கு போகிறேன், ஆனால் எந்த ஒரு வேலையும் சரியாக நிரந்தரமாக அமையலை, ஆனால் ஊழியம்தான், இந்த ஊழிய வருமானம் தான் எனக்கு, அது அந்த மாதிரி பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அவருடைய சபையில் நான் பல முறை பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆஹா ஹோஹோ ஆண்டவர் பயங்கரமாக பயன்படுத்துகிறார், உன்னை வல்லமையாக பயன்படுத்துவார் பயங்கரமாக சொல்லுவார். ஆனால் இந்த காரியத்துக்கு ஃபோன் பண்ணும்போது அவர் சொன்னது, வருமானம் என்ன, உன் நிரந்தர வருமானம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணு தம்பி, ஊழியக்காரன்னு சொல்லியெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணி பொண்ணு உனக்கு சொல்ல முடியாது அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப தூக்கி வரி போட்டுருச்சு. என்னப்பா பயங்கரமாக நம்மளை பற்றி புகழ்ந்தார், இன்றைக்கி இப்படி சொல்கிறான்னு சொல்லி உட்காந்து அப்புறமா ஜோம் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி. என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இசை கொஞ்சம் என்னால் வாசிக்க தெரியும், அதன் ரிலேட்டடாக எனக்கு ஒரு வேலை தாங்க ஆண்டவர் சொல்லி அந்த டைமில் எனக்கு இசை வாசிக்கும்படியாக ஒரு ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் எனக்கு வேலை கிடைச்சிது. அப்படி ப்ரைவேட் ஸ்கூலில் ஏன் வேலை கிடைச்சிது அப்படின்னு எனக்கு தெரியாது. எப்போ எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தா, நான் ப்ரைவேட் ஸ்கூல் சேர்ந்ததுனால நான் வந்து திருமணத்துக்கு ஒரு டீச்சராகவே இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லி, ஒரு டீச்சர் பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல, அது ஊழியக்கார பொண்ணாக இருக்கணும், நம்ம சூழ்நிலையெல்லாம் தெரிஞ்சு எப்போ வேணாலும் நம்ம ஊழியத்துக்கு போவோம், இதுதான் இந்த வருமானத்தை அல்ல, என்னுடைய வேலையை அல்ல, ஆனால் வந்து எப்போ வேணாலும் நம்ம ஊழியத்தை நம்பி தான் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கிற ஒரு மனைவி வேணும்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் அவங்க ஒரு டீச்சர் வேலையில் இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா நம்ம இப்பொழுது டீச்சர் வேலையில் இருக்கிறனால அந்த வேலை இருந்தால் பரவாயில்ல, அதுவும் ஊழியக்காரரோட குடும்பமாக இருக்கணும்னு சொல்லி தேடினேன். அப்பொழுது தான் நாங்கள் ஊழியத்துக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தோம். அங்கே போகும்போது என்னுடைய தகப்பனார் சொல்கிறாரு, என்னுடைய பிறந்த காரியங்களை சொல்கிறாரு. இந்த மாதிரி 4 பெண் பிள்ளைக்கு அப்புறம் 5வது மகனாக பிறந்தார், அதனால் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம், இப்போ வேலை செய்கிறாரு, ஆனால் அவருக்கு ஊழியம் தான் வந்து மெயின், இப்போதைக்கு ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இசை அவருக்கு தெரியுங்கிறனால அது ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்கிறார். உடனே அவங்க ஆல்ரெடி ஜோம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமுவேலுங்கிற பேருள்ள மகனை தான் நீ கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி என் மனைவிக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. என் அப்பா போய் வேறு எந்த பற்றியும் பேசலை, நான் எப்படி பிறந்தேன், சாமுவேல்னு எனக்கு எப்படி பேர் வச்சேங்கிறத மாத்திரம் சொல்கிறாங்க. உடனே அந்த ஒரே சிட்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க, நாங்களே ஓகே சொல்லிடுறோம். ஓகே சொல்லி நாங்கள் திருமணம் செய்தோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் திருமணம் செய்தோம். பிறகு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைங்க அவங்க குடும்பத்தில். என்னோடய ஒய்ஃப் வந்து பெண்ணு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய ஊழியத்தில் அவர் தகப்பனார் ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா ஊழியத்துலேயும் அவங்க இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடுறது, ஆராதனை நடத்துறது, கீபோர்டு வாசிக்கிறதுன்னு. நான் எப்படி இந்த பெண்ணை பார்க்க போகலான்னு சொல்லி முடிவு செய்தனால, இவங்க ஃபோட்டோ கிடைக்கும் போது மைக்கை வச்சுட்டு தான், என்னுடைய ஊழியத்தில் மேக்ஸிமம் என்னை பார்க்குறவங்க மைக்கு பிடிச்சிக்கிட்டு நான் எங்கேயா ஊழியம் செய்வது தான் போஸ்ட் பண்ணுவேன். அதையே தான் பார்த்துட்டு கேட்பாங்க, எப்பயுமே மைக்கோடையே இருக்கிறான்னு சொல்லி. அதே போல் எனக்கு வந்த ஃபோட்டோ அநேக ஃபோட்டோ வந்துச்சு. ஒரு ஃபோட்டோ நான் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான பெண், அதுவும் என்னுடைய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும், வேலையவோ என்னுடைய பணத்தை, ஏன்னா நான் போய் கேட்குற இடங்களெல்லாம் எவ்வளோ சம்பளம் அப்படின்னு தான் முதல்ல கேட்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம எப்படி ஆண்டவருக்காக நிற்கிறோம், எவ்வளோ சாட்சியோடு இருக்கிறோம், நம்ம எப்படி பாதுகாத்து கொண்டோம், அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, எவ்வளவு சம்பளம். எனக்கு ஆண்டவரே என் சம்பளத்தை கருதாமல் ஒரு பெண் வேணும், ஏன்னா நாளைக்கு சம்பளம் இல்லைன்னா என்ன ஆகிறது, அவங்க எப்படி என்னோட சேர்ந்து வாழ்வாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி.
ஏன்னா அந்த போதகரும் அப்படியே சொல்லிட்டார், சம்பளம் தான்ப்பா முக்கியம் இந்த காலத்தில், வேறு நீ எவ்வளோ பேசுகிற, எவ்வளோ பிரசங்கம் பண்ணுற, எவ்வளோ டேலண்டெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை, எவ்வளோ ஊழியம் முக்கியம் இல்லை, சம்பளம் தான் என் காரியன்ட்டாங்க. ஸோ அதுலேருந்து நான் சொல்லிட்டேன், சம்பளத்தை முக்கியத்துவப்படுத்தாத ஒரு பெண் தான் எனக்கு வேணும்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கும் ஆண்டவர் வந்து சம்பளத்தை பற்றி இல்லாமல் என்னுடைய பேரை அடிப்படையிலே வந்து அவங்க ஜோம் பண்ணியிருக்காங்க. ஆண்டவர் சாமுவேலுங்கிற பேரை சொல்லி அவங்க ஜோம் பண்ணியிருக்காங்க. சாமுவேலுங்கிற மணமகன், சாமுவேலுங்கிற பேர் கொண்ட மணமகன் தான் உனக்கு வருவார்னு சொல்லி. அவங்களோட பின்னணி பார்த்திங்கன்னா அவங்க சபையில் கீபோர்டு வாசிப்பாங்க, நல்லா பாடுவாங்க. ஸோ அந்த பாடுற மாதிரி மைக் இருக்கிற ஃபோட்டோ தான் எனக்கு கிடைக்குது. உடனே நானும் சொல்லி போய் சேர்ந்த பொழுது உடனே நாங்கள் திருமண காரியங்களில் நாங்கள் ஒத்துக்கொண்டோம். அந்த நாட்களில் எனக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தா என்னுடைய வேலை அந்த நேரத்தில் இல்லாமல் போகுது. திருமணம் ஆகுது, வேலையும் இல்லை. அப்போ கரெக்டாக நான் நினச்ச பிரகாரமே நடக்குது. என்னுடைய ஸ்கூல் வேலை அப்படின்னு சொல்லி தான் என்னை திருமணம் பண்ணாங்க. நான் இருக்கிறேன்னு சொல்லி தான் நான் திருமணம் பண்ணேன். ஆனால் அந்த நாட்களில் ஸ்கூல் எதுவும் கொரோனாங்கிறனால ஸ்கூல் எதுவும் இல்லாதனால எங்களுடைய வேலையும் போயிடுச்சு. அவங்களும் எம்எட் இங்கிலீஷ் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் டீச்சராக இருக்கனால அவங்களுக்கும் வேலை இல்லை. ஆனாலும் நான் நினைத்தது போலவே அவர்கள் என்னுடைய வேலையவோ என்னுடைய சம்பளத்தையோ எதிர்பார்க்கல. ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பம், ஊழியம் செய்கிற மணமகன். இந்த காரணத்தினால எவ்வளவோ காரணங்கள் நாங்கள் பிரிவதற்கான சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் என்னை புரிந்து கொண்டு நடந்ததை சொல்கிறேன். ரொம்ப ஃபினான்ஷியலாக மோசமாக இருந்த நேரத்தில் அவங்க என்னை ஊக்கப்படுத்தினாங்க. ஆண்டவர் உங்களை ஊழியத்தில் தெரிந்து கொண்டார், உங்களை ஊழியத்தில் இன்னும் பயன்படுத்தணும், மேன்மைப்படுத்துவோன்னு சொல்லி 10 வருடங்களாய் பாடல் எழுதி போட முடியாமல் வைத்திருந்தேன். அந்த நாட்களில் அந்த பாடலை சிலருக்கு மட்டும் காட்டுவேன், இந்த மாதிரி பாடல் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஒரு குறிப்பிட்ட சேனலிலே பண்ணினேன். அந்த சேனலில் போடுறேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு ஏமாற்றம் அடைந்தேன். 4 பாடல் பண்ணேன். அந்த குறிப்பிட்ட யூடியூப் சேனலில் போட மாட்டேன்ட்டாங்க. இன்னும் பணம் வேணும்னு சொன்னாங்க, டெலீட் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால் நான் மனசு உடஞ்சிட்டேன். சரி, இதன் மூலிமா ஊழியத்தில் வெளியே வந்துடலாம் சீக்கிரமானு சொல்லி அப்புறம் சொன்னேன், இப்படி ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துறோமா, அது பயங்கர தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, அதை விடுங்க, ஆண்டவர் வேறு புதிய காரியத்தை செய்வேன்னு தானே உங்களுக்கு சொல்லியிருக்காரு சொல்லி அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. காசே இல்லாத சூழ்நிலையில் ஒரு வீடு நாங்கள் கொஞ்சம் தனியாக செப்பரேட்டாக இருப்பதற்காக வச்சுருந்தோம். அப்போ எங்களுடைய மனைவி எங்களோடு சேர்ந்து அவர்களுடைய உதவியோடையும், இல்லை நம்ம வைத்திருக்கிற இந்த பணத்தை, நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, என்ன காரியம் இருக்குதுன்னு சொல்லி அதை வந்து போட்டு நாங்கள் ஒரு பாடலை வெளியிடும்படியாய். மிகவும் மோசமான நிலை அப்போது, ஏன்னா வேலை இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் போட்டால் தான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த பாடலை போடும்படியாய் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் என்னுடைய வாழ்க்கையை மையமாக வச்சும், என் குடும்பத்தில் மரணத்தை சந்திச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை மையமாக வச்சும், எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருக்கா நிற்பேன்னு சொல்லி அதை மையமாக வச்சு எழுதினேன். அந்த பாடல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சபைகளை பாட ஆரம்பித்தேன். அநேகர் வந்து சாட்சி சொன்னாங்க, இந்த வார்த்தை எங்களை தேற்றினது, எங்களை வந்து இந்த வார்த்தை ஒரு புது நம்பிக்கை கொடுத்தது, இந்த பாடல் வந்து எங்களை உற்சாகப்படுத்தினது, இந்த பாடல் ஆண்டவரோடு நெருங்கும்படியாக செய்தது. ஒருவர் இந்த கொரோனா காலத்தில் மறிக்கிற மாதிரி இருந்த நேரத்தில் இந்த பாடலை நான் கேட்டேன், அவர்களுக்கு ஆடியோ வடிவில் அனுப்பி வச்சுருந்தேன். கேட்டேன், இந்த வார்த்தை என்னை உயிர்ப்புதுன்னு சொல்லி அநேகர் சாட்சி சொன்னாங்க. சரி, அப்போ தான் முடிவு பண்ணோம், இது என்ன செலவானாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல பெரிய லெவலில் இதை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அதை ரிலீஸ் பண்ணி சாமுவேல் ஏனோக் அஃபிஷியல்னு சொல்லி அந்த சேனலில் சாவாமல் பிழைத்திருந்துங்கிற பாடலை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதற்கு தேவன் தான் எங்களுக்கு உதவி செய்தார். அதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது என்னுடைய மனைவி. ஏனென்றால் அப்படியா குடும்பத்தில் வழி நடத்தி வச்சுருக்காங்க. உங்கள்கிட்ட காசு இல்லையா, அதை பாருங்கள், இதை பண்ணுங்கள், இதை செய்யுங்கன்னு சொல்லாமல், இல்லை ஊழியத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஊழிய காரியத்தில் அந்த பணத்தை போடுங்க. பாடல் ரிலீஸ் ஆகாத முன்னையே அநேகருக்கு அந்த பாடல் ஊழியம் செய்யுமானால் நிச்சயமாக அது வெளிவந்த பிறகு அநேகருக்கு அது ஊழியம் செய்யணும்னு சொன்னாங்க. அந்த பாடல் நாங்கள் ரிலீஸ் செய்திருக்கிறோம். சில மாதங்கள் தான் ஆகிறது. அநேகர் ஃபோன் பண்ணி இந்த பாடல் எங்கள் சபையில் பாடுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்குது. அந்த வார்த்தைகள் தேற்றப்படுறேன், வசனத்தையே அப்படியே பாடலாக எழுதியிருக்கிறதுனால அது எங்கள் தேவ பிரசன்னத்தை உணர முடிகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த சாட்சியில் நான் எல்லா காரியத்தையும் சொல்ல முடியுமா அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது. ஏன்னால் அநேக அற்புதத்தை பார்த்துருக்குறேன். ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுறேன், 5 அப்பம் 2 மீன் சொல்லி, ரொம்ப வறுமை. ஆனால் 5 அப்பம் 2 மீன் 5000 பேர்த்துக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிட்டு வந்து பார்த்தா அந்த சபையில் ஒரு 5-6 பேர் தான் இருக்கிறாங்க. நான் போகும்போது சொல்லிட்டு போகிறேன், ஐயா காணிக்க வேணாயா, நான் வந்து பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து காணிக்க கேட்பறோன்னு பயந்துக்கிட்டார். ஏன்னா சின்ன சபை, அவங்கள தப்பு சொல்ல முடியாது, சின்ன சபை. நான் சொல்லிட்டேன், ஐயா சின்ன சபைன்னு தெரியும், எனக்கு காணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு.
அவர் இருந்தாலும் பிரசங்கத்தின் மூலமாக தொடப்பட்டதுனால சின்ன கவர் கொடுக்குறாரு, இந்தாப்பா இந்த காணிக்கை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி. ஐயா நான் வரும்போது சொன்னாலே காணிக்க வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் என்னை பார்த்துக்குவார், ஆண்டவர் நடத்துவார், இன்றைக்கி வரைக்கும் நடத்துறாரு, இனிமேல் நடத்துவார்னு சொல்லி என்னுடைய திருப்திக்காக வாங்கிக்கோங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், இந்த கவர் வாங்கி ஆண்டவரே 5 5000 மாட்டுறது போல எனக்கு ஒரு 5000 ரூபாய் தேவை இருக்குது, இந்த பணத்தை 5000 ரூபாயை மாற்றி தருங்கன்னு சொல்லி. இதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய ஊழிய ஆரம்ப கட்டத்தில் ஆண்டவர் என்னை எப்படி நடத்துகிறான்னு சொல்கிறேன். 5000 ரூபாயை மாற்றி தருங்கன்னு பயங்கரமாக ஜெபம் பண்ணிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணிவிட்டு என்னுடைய ஊரிலிருந்து சேலம் பட்டணத்துக்கு வரேன். சரி இந்த பணம் 5000 ரூபாயாக மாறி இருக்கும், நம்ம போய் ஏதாவது பண்ணலாம், நமக்கு தேவையில் தான் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா 5000 ரூபாய் இல்லை, வெறும் 300 ரூபாய் தான் இருந்துச்சு. ஏன் இந்த பதிவு செய்கிறேன்னா, அந்த குறிப்பிட்ட ஊழியக்காரையோ ஊழியத்தையோ நான் சொல்லலை, ஆண்டவர் என்னை எப்படி நடத்தினான்னு சொல்ல வரேன். வெறும் 300 ரூபாய் தான். அந்த சபைக்கு அந்த 300 ரூபாய் பெரிய தொகை, அவர் கொடுத்தது பெரிய விஷயந்தான். நான் என்ன சொன்னேன், உடனே ஜெபம் பண்ணி எடுத்துகிட்டு, ஆண்டவரே இது 5000 ரூபாய் இருந்துச்சுன்னா நான் இன்னும் எவ்வளோ இடத்துல பிரசங்கம் பண்ணியிருப்பேன், ஆண்டவர் இப்படி அவ்வளோ வல்லவர் அற்புதம்னு சொல்லியிருப்பேன். நான் அன்றைக்கி என்ன 5 அப்பத்தையும் 2 மினி நீங்கள் 5000 பேருக்கு கொடுத்ததை பார்த்தேன்னா என்ன, ஆனால் நேர்லேயே பார்த்த மாதிரி அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்கன்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். போன அந்த 300 ரூபாய்க்கு ஒரு ஷூ வாங்கிட்டு மீண்டும் என்னுடைய வீட்டுக்கு நான் வந்துட்டு என்னோடய வீட்டில் ஷூ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சரியாக போட்டு பார்த்து நடந்து போகலான்னு குறிப்பிட்ட தூரம் நடந்து போகிறேன். அப்படி தான் அந்த நோட்டு கலர் மாறின நேரம், 2 ரோஸ் கலர் நோட்டு, 2 மஞ்சள் கலர் நோட்டு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியாய் 2000 ரூபாய் நோட்டு 2ம் 500 ரூபாய் நோட்டு 2ம் இருந்தது. 4000 ரூபாய் 1000 ரூபாய் 5000 ரூபாய் சரியாய் அன்று சாயந்தரமே என்னுடைய அந்த ரோட்டில் யாரும் இல்லை, அந்த கீழே இருந்தது நான் பார்த்து எடுக்கிறேன். அது பணனே தெரியல, ஃபோன் பேசிட்டு ஷூ புதுசாக வாங்கினதுனால நடந்து போயிட்டு இருக்கனால நான் பார்க்குறேன். பார்த்தா சரியாக 5000 ரூபாய் இருந்தது. அப்பயும் எனக்கு குசும்பு போகலை. ஜெபம் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அன்றைக்கி 5 அப்ப 2 மீன் எடுத்து மீதி எடுக்க வச்சிங்களே, மீதி எங்கே ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டேன் நான். உடனே அப்போ ஆண்டவர் என்னை இருதயத்தில் பேசினார், அங்கே காணிக்க வாங்கினியா அப்படின்னாரு. ஆமாம் வாங்கினேன், அதுதான் மீதி அப்படின்னு சொல்லி பேசினார். பிரியமானவர்களே, நான் இன்றைக்கி எதை சொல்கிறேன்னா, இப்படி அநேக அற்புதத்தை நான் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். பணத்தில் அற்புதத்தை ஆண்டவர் செய்தார், அநேக மனித தயவுகளை ஏற்படுத்தி தந்தார், அநேக தேவ பிள்ளைகள் அவருடைய சபைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி ஒரு 2-3 பேர், ஒரு 10 பேர் இருக்காங்க ஒரு சபையில் அப்படின்னா, நம்மளை பிரசங்கம் பண்ண மேடை ஏற்றுவதற்கு பயங்கரமாக யோசிப்பாங்க. அது தப்பு இல்லை. ஆனால் சுவிசேஷ ஊழியமும் ஒரு பகுதி என்பதை அநேகர் மறந்து விட்டார்கள். ஏன்னா ஒரு சிலர் செய்த சில தவறுகளால் சுவிசேஷ ஊழியமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்று பல சபைகள் அதை வந்து நிராகரிக்கிறாங்க. எங்கள் ஊழியத்து காரியங்களை கேட்டினாலும் அதை பற்றி பேசினாலும், நீ வந்த சுவிசேஷ ஊழியக்காரங்க வந்தாலே சபைகளை குழப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. ஒரு சில தவறு, இப்போ வண்டியில் போய் ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுனால நம்ம வண்டி ஓட்டாமையும் இல்லை, ரோட்டில் போகாமையும் இல்லை. ஸோ அதே காரியத்தை மீண்டுமாய் செய்யாதபடிக்கு சுவிசேஷர்களை நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள். இது ஒருவேளை ஊழியக்காரர்கள் நீங்கள் கேட்பீரானால் வாலிபர்களை ஊக்கப்படுத்துங்கள். ஏன்னா அடுத்த தலைமுறையினில் இருக்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை சென்றடையும். ஸோ வாலிபர்களை ஊக்கப்படுத்தும்படியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படியாக ஊழியம் பண்ணலாமா வேணாமா, ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சிருக்காரா இல்லையா, இப்படி பல கேள்விகளோடு இருந்த என்ன ஆண்டவர் இன்று மேடை ஏற்றி அநேகருக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. முன்ன சொன்ன சாட்சியை போல் அநேக சாட்சிகளை இன்னும் சொல்லலாம். வரும் நாட்களிலே ஆண்டவர் சித்தம் வந்தால் அந்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அநேகர் போகிற இடத்துல தேவனை ஆராதிக்கும் பொழுது விடுதலை அடைந்திருக்கிறார்கள், பாவத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறார்கள், பாவத்தை வந்து அறிக்கை செய்து மனம் திரும்பி இருக்கிறார்கள், இந்துக்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக சாட்சி உண்டு. நான் ஒருவேளை என் ஆண்டவர் பயன்படுத்த முடியாது, எனக்கு தாளந்தல்ல தகுதி இல்லைன்னு சொல்லி ஒதுங்கியிருந்தால் இந்த ஊழியங்கள் நடந்திருக்காது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களே, தம்பிகளே, ஒருவேளை நீங்கள் ஒருவேளை ஆண்டவர் என்னை அழைத்தாரா இல்லையான்னு சொல்லி ஒருவேளை சந்தேகத்தோடு இருப்பீர்கள் என்றால், நீங்கள் இருக்கிற பகுதியிலே உங்கள் சபைக்கு அடங்கி சபையிலே முதலாவது ஊழியத்தை செய்யுங்கள். சபையில் போதகருக்கு அடங்கி அவர்களோடு இணைந்து செய்யுங்கள். ஆண்டவர் சரியான நேரம் வரும்போது உங்களை ஆண்டவர் ஒருவேளை தனியாக ஊழியம் செய்ய வைத்திருப்பாரானால் அவரே பிரித்து கொண்டு வருவார். அதற்கு முன்பதாக சபையை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டாம். சபையின் ஊழியத்திலே பங்கு கொள்ளுங்கள். உங்களுடைய காரியத்தையும் பார்த்து கொள்ளுங்கள், சபையின் காரியத்தையும். அவர்கள் சபை போதகருக்கு உதவியாக இருங்கள். எல்லாவற்றிலும் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருங்கள். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. நீங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறீர்களோ, அப்படி சத்தியத்தை வாசித்து அதை புரிந்து கொண்டு அதை அறிக்கை செய்கிறீர்களோ, அப்பொழுது அவர்தான் தேவன் என்று இன்னும் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் அறிந்து கொள்வீர்கள். அப்படி தான் நானும் அறிந்து கொண்டேன். நான் போகிற இடத்துல தேவன் என்னை பயன்படுத்துவதை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். தேவன் புதிய பாடல்களை கொடுப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். வசனம் விளக்கங்களை கொடுப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நேரத்திலும் இந்த தேவன் மகிமையாய் என்னை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்.
அநேக சபைகளிலே தேவனை ஆராதிக்கும்படியாய், தேவனை துதிக்கும்படியாய், தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் சொல்லும்படியாய் தேவன் என்னை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். சுவிசேஷகனாய் ஆண்டவர் என்னை அநேக இடங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அது மாத்திரம் அல்ல, எனக்கு நல்ல ஒரு மனைவியை தந்தது போல சரியாய் ஒரு வருடத்திலே என்னுடைய மே நாள், என்னுடைய கல்யாண நாள், மே 3 அன்று என்னுடைய மகன், ஒரு வருடத்திலே எனக்கு ஒரு சின்ன சாமுவேல், அதாவது இம்மானுவேல் பிரின்ஸ் என்று நாங்கள் பேர் வைத்திருக்கிறோம். எனக்கு ஒரு நல்ல மகன் பிறந்திருக்கிறான். நாங்கள் குடும்பமாய் என்னுடைய மனைவி மோனிகா செலஸ், இம்மானுவேல் பிரின்ஸ், இப்பொழுதே நாங்கள் ஊழியத்திற்கு போகும்போது என் மகனையும் நாங்கள் ஊழியத்துக்கு கொண்டு செல்கிறோம். ஏனென்றால் என்னுடைய தகப்பன் ஊழியத்திற்கு வராதற்கு முன்பதாகவே அந்த காங்கோன்னு சொல்லி பார்ப்போம்ல, ட்ரிபிள் காங்கோன்னு சொல்லுவாங்க, அந்த காங்கோவை வாசிக்க என்ன அவர் தபேலா வாசிப்பார், நான் காங்கோ வாசிக்க போயிடுவேன். அப்படியாய் ஊழியத்தில் அவர் விதைத்த விதை தான் இன்று நான் ஒரு ஊழியக்காரனாய் அநேகருக்கு சில இடங்களிலே போதகர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாகவும் அழைக்கப்படுகிறேன். அப்படியாய் என்னை ஆண்டவர் இன்றைக்கி பயன்படுத்தி வருகிறார். அதே போல் இன்று நாங்களும் என்னுடைய பிள்ளையை ஊழியத்தில் வளர்த்தும்படியாய் நாங்கள் போகிற சபைகளுக்கு இப்பொழுதே நாங்கள் கூட்டி செல்கிறோம். நானும் என் மனைவியும் என் மகனுமாய் இந்த சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறோம். எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த வாய்ப்பை தந்த கிரைஸ்ட் காலிங் டிவி மூலியமாக என்னை போல நீங்களும் உங்களுடைய சாட்சியை சொல்லி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க விரும்பினால் பிரதர் டேனியல் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு இதில் நீங்களும் உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த பிரதர் டேனியல் கிறிஸ்ட் காலிங் டிவிக்காக மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பார்ந்த கிறிஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்கள் சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.